வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய்ச்சி வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ப்ரெட்டெல்லாம் பீஸாக பிச்சு போட்டு ஒரு சுற்று விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். அதில் மறுபடியும் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பிரெட் தூளை அதில் சேர்த்துடலாம். பிரெட் தூள் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடலாம். கலர் நல்லா மாறி வரணும். அதுக்கு தண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். ப்ரௌன் கலருக்கு வந்தவனையும் அதை எடுத்துடலாம். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மறுபடியும் அதே கடாயை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கம்பி பாகு பதம் வரக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பிசு பதம் வந்தவனே ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். பிரெட் தூளை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அடி பிடிக்காமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். காய்ச்சி வச்ச பாலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அல்வா நல்லா சுருண்டு வரணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர தண்ணி கிளறி விட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். இந்த அல்வா செய்ய ரொம்ப நேரம் எடுக்காது.
ஈஸியாக செஞ்சிடலாம். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.